Hello everyone, welcome to MCBS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th மேத்ஸ் சாப்டர் 6 பெரிமீட்டர் அண்ட் ஏரியா தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்துருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். இதுல ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை வச்சு கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இந்த பிக்சர்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு ஆர் ஒரு ரெக்டாங்குலர் பாத்வே இருக்கு. அந்த பாத்வேல அக்ஸி அண்ட் தோசி அப்படின்னு ரெண்டு பேர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரன் பண்ணும்போது ஒருத்தவங்க 7 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க, ஒருத்தவங்க 5 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. 7 ரவுண்ட்ஸ்ங்கும் போது எவ்வளவு மீட்டர் கம்ப்ளீட் பண்றாங்க, 5 ரவுண்ட்ஸ் அப்படிங்கும் போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதை செக் பண்ணிட்டு யாரு அதிக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். And Dosi start running along the rectangular track as shown in figure. Axi runs along the outer track and complete 5 rounds. Dosi runs along the inner track and complete 7 rounds. Now they are wondering who ran more. Find out who ran the longer distance. Trackல Axi 5 rounds complete பண்றாங்க. Inner trackல Dosi 7 rounds complete பண்றாங்க. அப்போ 5 rounds அப்படிங்கும்போது எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 7 ரவுண்ட்ஸ் அப்படிங்கும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு ரெண்டு பேர்ல யாரு அதிக டிஸ்டன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ரெக்டாங்கிள் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் எப்படிதான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ ஒரு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம், 2 இன்டு லென்த் பிளஸ் பிரெத்ன்னு பார்த்திருக்கோம். இப்ப இதுல நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க, போத் கொடுத்துருக்காங்க. அப்ப இதை வச்சு அவங்க ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாமா. இப்ப அக்ஸின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 2 இன்டு லென்த் எவ்வளவு இருக்கு, 70 மீட்டர் பிளஸ் பிரெத் எவ்வளவு இருக்கு, 40 மீட்டர். இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், 110 வரும். இன்டு 2 110 2ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 220. ரவுண்டை எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா 220 மீட்டர்ல கம்ப்ளீட் பண்றாங்க. இப்ப இது தோசி 1 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு எடுத்துக்கிறாங்க, 2 இன்டு லென்த் பிளஸ் பிரெத். அதே ஃபார்முலா தான். லென்த் அப்படிங்கும்போது 60 மீட்டர், பிரெத் அப்படிங்கும்போது 30 மீட்டர். அப்போ 60 பிளஸ் 30 என்ன வரும், 90 இன்டு 2 அப்ப என்ன வரும், 180. 1 ரவுண்ட் அவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க, 180 மீட்டர்ல கம்ப்ளீட் பண்றாங்க. இப்ப இது 7 ரவுண்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும், 180 7ஆல மல்டிபிள் பண்றோம். இப்ப இது அக்ஸி 5 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு எடுக்கிறாங்க அப்படின்னா 220 நம்ம 5ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5 ரவுண்ட்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் அவங்க கவர் பண்றாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும். இதை வச்சு யாரு நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். Each track is a rectangle. Axis track has length 70 meter and breadth 40 meter. Running one complete round on this track would cover 220 meter. That is 2 into 70 plus 40 meter equal to 220 meter. This is the distance covered by Axi in 1 round. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் Axi 1 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு எடுத்துக்கிறாங்க, 2 into length எவ்வளவு கொடுத்திருந்தாங்க, 70 கொடுத்திருந்தாங்க, breadth எவ்வளவு கொடுத்திருந்தாங்க, 40 கொடுத்திருந்தாங்க. அப்போ 70யும் 40யும் ஆட் பண்ணா என்ன வரும், 110 into 2. அப்போ 220 மீட்டர் 1 ரவுண்ட்ல கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. Figure it out. Find out the total distance Axi has covered in 5 rounds. Axi 1 ரவுண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் இருந்தாங்க, 220 கவர் பண்ணிருந்தாங்க. அப்போ 5 ரவுண்ட் அப்படிங்கும்போது இதை 5ஆல மல்டிபிள் பண்ணா கிடைச்சிருமா. அப்போ 220 5ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 0. 5 2s are 10, பேலன்ஸ் 1, 5 2s are 10, 10 plus 1 11. அப்போ 1100 மீட்டர் 5 ரவுண்ட்ஸ்ல அக்ஸி கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அப்போ அக்ஸி 5 ரவுண்ட்ஸ்ல எவ்வளவு மீட்டர் கவர் பண்ணிருப்பாங்க, 1100 மீட்டர் கவர் பண்ணிருப்பாங்க. Find out the total distance Dosi has covered in 7 rounds. Who ran a longer distance? Dosi 1 ரவுண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க லென்த் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க, 60 கொடுத்திருந்தாங்க, பிரெத் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க. பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன, 2 இன்டு லென்த் பிளஸ் பிரெத். 2 இன்டு லென்த் எவ்வளவு இருக்கு, 60, பிரெத் எவ்வளவு இருக்கு, 30. அப்போ 2 இன்டு 60 plus 30 என்ன வரும், 90. தோசி 1 ரவுண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பாங்க, 0 9 2s 18. 180 மீட்டர் 1 ரவுண்ட்ல கவர் பண்ணிருப்பாங்க. ரவுண்ட்ல 180 மீட்டர் அப்படின்னு 7 ரவுண்ட்ல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க, 0. 8 7s are 56, பேலன்ஸ் 5, 1 7 is 7, 7 plus 5
12,260 மீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அப்போ தோசி எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காங்க? 1260 மீட்டர் வந்து கவர் பண்ணிருப்பாங்க. அப்ப இது ரெண்டுல யார் வந்து நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காங்க? தோசி வந்து 1260 மீட்டர் கவர் பண்ணிருக்காங்க. அக்சி வந்து 1100 மீட்டர் வந்து கவர் பண்ணிருக்காங்க. அப்போ 0 6 1 160 மீட்டர் அக்சியை விட தோசி வந்து அதிகமா கவர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் திங்க் அண்ட் மார்க் த பொசிஷன் ஆஸ் டைரக்டட். கீழே வந்து அவங்க ஒரு மீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த மீட்டருக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த மீட்டர் எங்க வரும் அப்படிங்கறத பார்த்து அந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ண போறோம். மார்க் ஏ அட் த பாயிண்ட் வேர் அக்சி வில் பி ஆஃப்டர் சி ரன் 250 மீட்டர். 250 மீட்டர் அக்சி வந்து எங்க இருக்காங்களோ அதை நம்ம ஏன்னு மார்க் பண்ண போறோம். அப்படிங்கிறது அவுட்டர் ட்ராக். ஒரு ரவுண்ட கம்ப்ளீட் பண்றதுக்கு அக்சி எவ்வளவு எடுத்துக்கிறாங்க? 220 மீட்டர் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப 250 அப்படிங்கும் போது 230 240 250. அப்போ ஏ இங்க வரும். Next, mark B at the point where Axi will after C ran 500 meter. இது வந்து 500 meter ரன் பண்ணதுக்கு அப்புறம் எந்த பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கறத நம்ம மார்க் பண்ண போறோம். ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு 220 மீட்டர் எடுத்துக்கிறாங்க. அப்போ 2 ரவுண்ட் அப்படிங்கும்போது 220 2 டைம்ஸ் ஆட் பண்ணலாமா? என்ன வரும்? 0 4 4 440 வருமா? 440 இதுதான் 2 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது. அப்போ 50 60 70 80 90 100. அப்போ 500 எங்க வரும்? இங்கதான் வரும். அப்ப இதை நம்ம பின்னு மார்க் பண்ணணும். ஏன்னு மார்க் பண்ணோம், இதை பின்னு மார்க் பண்றோம். நெக்ஸ்ட் நவ் அக்சி ran 1000 meter. How many full rounds has she finished running around her track? Mark her position as C. இப்ப 1000 மீட்டர் அக்சி வந்து எங்க பினிஷ் பண்ணிருப்பாங்களோ அங்கதான் வந்து நம்ம சீனு மார்க் பண்ண போறோம். அக்சி வந்து 5 ரவுண்ட் போகும்போது நம்ம எவ்வளவுன்னு பார்த்தோம்? 1100 பார்த்தோமா? அப்போ நமக்கு எவ்வளவுதான் வேணும்? 1000 தான் வேணும். 1100ங்கும் போது எங்க இருக்கும்? இங்க இருக்கும். அப்போ இதுல இருந்து நம்ம 100 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிருமா? 100 சப்ராக்ட் பண்ணும்போது என்ன இருக்கும்? ஒரு பாயிண்ட்டும் 10 மீட்டர் இருக்கு. அப்போ 10 பாயிண்ட் இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1000 மீட்டர் வந்து கிடைச்சிருமா? அப்ப இது 1100 இருந்துச்சு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுதான் C ஆ இருக்கும். 1000 மீட்டரா இருக்கும். Next, mark X at the point where Tosi will after she ran 250 meter. இப்ப வந்து X ன்னு மார்க் பண்ண போறோம். எந்த இடத்துல X ன்னு மார்க் பண்ண போறோம்னா தோசி வந்து 200 மீட்டர் வந்து எப்ப கம்ப்ளீட் பண்ணாங்களோ அந்த பாயிண்ட் நம்ம X ன்னு மார்க் பண்ண போறோம். தோசி அப்படிங்கும் போது இன்னர் ட்ராக் வந்துரும். அப்ப இன்னர் ட்ராக்ல வந்து தோசி ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு எடுத்தது? 180 மீட்டர் எடுத்தாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? 250 மீட்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணது எங்க? இங்க எவ்வளவு வந்துச்சு? 180 வந்துச்சு. அப்போ 190 200 210 220 230 240 250. அப்ப 250 எங்க வரும்? இந்த பாயிண்ட். இதுல நம்ம X ன்னு மார்க் பண்றோம். Mark Y at the point where Tosi will after C ran 500 meter. தோசி வந்து எப்ப 500 மீட்டர் ரீச் பண்றாங்களோ அந்த பாயிண்ட் நம்ம Y ன்னு மார்க் பண்றோம். 500 மீட்டர் வந்து எந்த பாயிண்ட்ல அவங்க கம்ப்ளீட் பண்றாங்க நமக்கு தெரியணும். அவங்க 1 ரவுண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க? 180. அப்ப இத 3 ஆல மல்டிபிள் பண்ணலாமா? 3 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 0 8 3 24 4 பேலன்ஸ் 2 1 3 is 3 3 plus 2 என்ன வரும்? 5. இங்க வந்து 540 3 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது வரும். அப்ப நமக்கு 500 தான் வேணும். அப்போ 500 இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 40 வரும். அப்ப இதுல இருந்து 40 மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு Y அப்படிங்கிற பாயிண்ட் கிடைச்சிருமா? 1 2 3 4. அப்போ Y அப்படிங்கிற பாயிண்ட் இங்க இருக்கும். Now Tosi ran 1000 meter. How many full round has finished running around her track? Marker position is set. இப்ப தோசி வந்து 1000 மீட்டர் வந்து ரன் பண்றாங்க அப்படின்னா எத்தனை ரவுண்ட் வந்து அவங்க ஃபுல் ரவுண்ட் எடுத்துப்பாங்க அந்த மாதிரி செட்னு மார்க் பண்ண சொல்றாங்க. இந்த ரவுண்டா 180 மீட்டர்ல கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா 1000 மீட்டர் அவங்க எத்தனை ரவுண்ட்ல வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 1 ரவுண்ட் 180 மீட்டர்ல வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. இப்ப இது 5 ரவுண்ட கம்ப்ளீட் பண்றதுக்கு அவங்க எவ்வளவு எடுத்துக்குவாங்க? 0 8 5 40 0 பேலன்ஸ் 1 1 5 is 5 5 plus 4 9. நமக்கு எவ்வளவு வேணும்? 1000 வேணும். அப்போ இதுல இருந்து நம்ம 10 பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 1000 கிடைச்சிருமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ செட் எங்க இருக்கும்? இங்க இருக்கும்.
அப்போ அவங்க 1000 மீட்டரை வந்து ரீச் பண்றதுக்கு எவ்வளவு ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க? 5 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. அது போக 100 மீட்டர் ரீச் பண்றாங்க. நெக்ஸ்ட் டீப் டிரைவ். இன் ரேசஸ் யூஸ்வலி there is a common finish line for all the runners. Here are two square running track with the inner track of 100 meter each side and outer track of 150 meter each side. The common finishing line for both runners is shown by the flags. The figure which are the center of one of these side of the tracks. இப்போ வந்து ரெண்டு ஸ்கொயர் ட்ராக் வந்து இருக்கு. இந்த ரெண்டு ஸ்கொயர் ட்ராக்கோட சைஸ் எவ்வளவு இருக்கு? இப்போ ஒருத்தங்க வந்து 400 மீட்டர் ரன் பண்ணணும் அப்படின்னு ஸ்கொயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது 600 மீட்டர் வந்து அவங்க ரன் பண்ணணும் அப்படின்னா அவுட்டர் ட்ராக் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ரெண்டு பாயிண்டோட பினிஷிங் லைன் ஒரே பாயிண்ட்ல தான் இருக்கு. இஃப் த டோட்டல் ரேஸ் ஆஃப் 350 meters, then we have to find out where the starting position of the two runners should be on these two tracks so that they both have a common finishing line. After they run for 350 meter, mark the starting point of the runner on the inner track A and the outer track as B. 600 meter or 400 meter இருந்துச்சுன்னா இததான் நம்ம finishing line வச்சுக்கிறோம். இப்ப சப்போஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு 300 மீட்டர் தான் வந்து அவங்க ரீச் பண்ண போறாங்க. பாயிண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நமக்கு தெரியும் இப்ப இன்னும் ஸ்கொயரோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 4s. சைட வந்து 4 டைம்ஸ் ஆட் பண்ணணும் அல்லது ஒரு சைட 4 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 100 4 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 400 வரும். அப்போ இன்னர் லேயர் 300 மீட்டர் அவங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா 350 வந்து இதுல இருந்து செப்பரேட் பண்ணலாமா? அப்ப எவ்வளவு வரும்? 50 வரும். அப்ப இதுல இருந்து 50 மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பினிஷிங் பாயிண்ட் இங்க வரும். இப்ப இது அவுட்டர் ட்ராக் டோட்டலா எவ்வளவு இருக்கு? ஸ்கொயரோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 4s. அப்போ 150 நம்ம 4 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 0. 5 4s are 20, balance to 1 4 is 4 6 600 வரும். அப்ப 600ல இருந்து 350 செப்பரேட் பண்ணா என்ன வரும்? 250 வரும். அப்போ இதுல இருந்து நம்ம 250 செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க 350 இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க 350 இங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்ப ரெண்டு பேரோட பினிஷிங் பாயிண்ட் ஒரே மாதிரி இருக்கும். Next, estimate and verify. Take a rough sheet of paper or a sheet of newspaper. Make a few random shapes by cutting the paper in different ways. Estimate the total length of the boundaries of each shape. Use a scale or a measuring tape to measure. Verify the perimeter for each shape. இப்போ வந்து ஒரு பேப்பர் ஆர் நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கிறோம். அதுல நிறைய ஷேப்ல வந்து கட் பண்ணி அந்த ஷேப்போட பெரிமீட்டர் எவ்வளவா இருக்கலாம் அப்படிங்கறத நம்மளே ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஸ்கேலால மெஷர் பண்ண போறோம். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்னு அதை வச்சு செக் பண்ண போறோம். நம்ம எந்த அளவுக்கு அதை நம்ம அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். Axis says that the perimeter of this triangle shape is 9 units. Tosi says it can't be 9 units and the perimeter will be more than 9 units. What do you think? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிளோட யூனிட் வந்து 9ன்னு சொல்லி அக்ஸி சொல்றான். ஆனா தோசி என்ன சொல்றான் அப்படின்னா 9 விட ஜாஸ்தியா தான் இருக்கும்னு சொல்றா. Check. This figure has a line of 2 different unit length. Measure the length of a red line and blue line. Are they same? We will call the red lines straight line and the blue line diagonal line. So the perimeter of this triangle is 6 straight unit and 3 diagonal unit. We can write this in a short form as 6s plus 3d. S அப்படிங்கிறது straight line ஓட short form, d அப்படிங்கிறது diagonal line ஓட short form. இதுல வந்து ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே அவங்க straight line ன்னு சொல்றாங்க. ப்ளூ கலர்ல இருக்கிறத diagonal line ன்னு சொல்றாங்க. straight line எதை சொல்லுவோம்? நம்ம இது ரெட் கலர்ல இருக்கிறது தான் அவங்க straight line ன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 straight line இருக்கு. லைன் 3 இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? 1 2 3. அப்போ diagonal line 3 இருக்கு. அப்போ this is correct. அப்போ மொத்தம் எத்தனை யூனிட் தான் இருக்கு? 9 யூனிட் தான் இருக்கு. Write the perimeter of the in terms of straight and diagonal units. இப்ப கீழே கொடுத்திருக்க பிக்சருக்கு வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போறோம். அந்த பெரிமீட்டரையும் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ல எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம இதோட பெரிமீட்டரை வந்து கால்குலேட் பண்ண போறோம். இப்ப இதுல எதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லுவோம்? இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறத நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிராஸா இருக்கிறத
டயகனல் லைன் சொல்லுவோம். அப்ப ஸ்ட்ரைட் லைன் எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 8 ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. டயகனல் லைன் எத்தனை இருக்கு? 1 2 டயகனல் லைன் இருக்கு. இதுல எதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட் லைன் சொல்லுவோம்? 1 2 3 4 4 ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. எத்தனை டயகனல் லைன் இருக்கு? 1 2 3 4 5 6 6 டயகனல் லைன் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல எதெல்லாம் ஸ்ட்ரைட் லைன் சொல்லுவோம்? இது ஸ்ட்ரைட் லைன், 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 இதுவும் ஸ்ட்ரைட் லைன். அப்போ ஸ்ட்ரைட் லைன் எத்தனை யூனிட் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. 1 2 3 4 5 6 டயகனல் லைன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல எதெல்லாம் ஸ்ட்ரைட் லைன் சொல்லுவோம்? இதை ஸ்ட்ரைட் லைன் சொல்லுவோம், இதை ஸ்ட்ரைட் லைன் சொல்லுவோம், இதையும் ஸ்ட்ரைட் லைன் தான் சொல்லுவோம். இது 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 எல்லாமே நம்ம ஸ்ட்ரைட் லைன் சொல்லுவோம். அப்போ ஸ்ட்ரைட் லைன்ல எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்துடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 18 ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. எத்தனை டயகனல் லைன் இருக்கு? 1 2 3 4 5 6 டயகனல் லைன் இருக்கு. நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் a ரெகுலர் பாலிகன். பாலிகன்னா என்ன? ஒரு க்ளோஸ்டு ஃபிகரை தான் நம்ம பாலிகன் சொல்லுவோம். லைக் ஸ்கொயர்ஸ், figures that have all sides and all angles equal are called regular polygons. ரெகுலர் பாலிகன் எதை சொல்லுவோம்? எல்லா சைடுமே க்ளோஸா இருக்கணும், அதே மாதிரி எல்லா ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக இருக்கணும். இதை தான் நம்ம ரெகுலர் பாலிகன் சொல்லுவோம். We studied the sequence of regular polygon as shape sequence. One examples of regular polygons are the equilateral triangle where all three sides and all three angles are equal. Regular pentagon where all five sides and all five angles are equal. இப்ப நம்ம எதெல்லாம் ரெகுலர் பாலிகன் சொல்லுவோம்? ஒரு பாலிகன் எதை சொல்லுவோம்? க்ளோஸ்டு ஃபிகரை தான் பாலிகன் சொல்லுவோம். ரெகுலர் பாலிகன் எதை சொல்லுவோம்? எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கணும், எல்லா ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கிறது தான் ரெகுலர் பாலிகன் சொல்லுவோம். அப்ப ரெகுலர் பாலிகனுக்கு எக்ஸாம்பிளா நம்ம எதை சொல்லலாம்? ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிள் சொல்லலாம். ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கும் போது எல்லா ஆங்கிளும் சேமா இருக்கும், அதே மாதிரி எல்லா சைடுமே சேமா தான் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்? பென்டகன் சொல்லலாம். பென்டகன் அப்படிங்கும் போது 5 சைடு இருக்கும், 5 சைடுமே சேமா இருக்கும், அதோட 5 ஆங்கிளும் சேமா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் an equilateral triangle. இப்போ ஒரு ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சரோட ஆர் ஒரு ஃபிகரோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை தான் நம்ம பெரிமீட்டர்னு சொல்லுவோம். இப்ப இது ஈக்விலேட்டரல் அப்படிங்கும் போது நம்ம இந்த சைட 3 இப்ப இங்க 3 இருக்கு அப்படின்னா 3 டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா 3 ஆல மல்டிபிளும் பண்ணிக்கலாம். We know that for any triangle its perimeter is sum of all three sides. நமக்கு தெரியும் எந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டரா இருந்தாலும் சரி அதோட 3 சைடையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர்னு நமக்கு தெரியும். Using this understanding we can find the perimeter of an equilateral triangle. Perimeter of an equilateral triangle AB plus BC plus AC or AB plus AB plus AB or 3 times length of one side. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்ப ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது அதோட பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? AB பிளஸ் BC பிளஸ் ACன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா AB பிளஸ் இங்க 2 இருக்கு, திரும்ப AB பிளஸ் இங்கேயும் 2, திரும்ப AB பிளஸ் அப்படின்னு ஒரே வேல்யூ நம்ம 3 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா 2 3 ஆலையும் மல்டிபிள் பண்ணணும். 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணக்கூடாது, 3 ஆல மல்டிபிள் பண்ணணும். இப்போ ஒரு ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சொல்லலாம்? 3 into length of a side. What is the similarity between a square and a equilateral triangle? Square இருக்கு, equilateral triangle இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன similarities இருக்கு அப்படின்னு பார்த்தா ஸ்கொயரோட எல்லா சைடும் சேமா இருக்கும், அதே மாதிரி ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிளோட எல்லா சைடும் சேமா தான் இருக்கும். Split and rejoin. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் பேப்பர் இருக்கு, அந்த ரெக்டாங்கிள் பேப்பர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஷேப்பா வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். கன்வெர்ட் பண்ணிட்டு அதோட பெரிமீட்டர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். A rectangular paper sheet of dimension 6 cm into 4 cm is cut as shown into the 2 equal pieces. These 2 pieces are joined in different ways. இப்ப நம்ம ஒரு 4 cm and 6 cm இருக்கிற ஒரு ரெக்டாங்கிளை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம திரும்ப ரீஜாயின் பண்ணி நிறைய பிக்சர் கொண்டு வந்து அதுல இருந்து நம்ம அதோட பெரிமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். இப்ப இதோட பெரிமீட்டர் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது 6 மீட்டர், இது 6 மீட்டர், இது 2 மீட்டர், இது 6 மீட்டர்,
மீட்டர், இது 6 மீட்டர். அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிக்சரோட பெரிமீட்டர் கிடைச்சிருமா? அப்ப 6 பிளஸ் 6 12, 12 பிளஸ் 6 18, 18 பிளஸ் 6 24, 24 பிளஸ் 2 26, 26 பிளஸ் 2 28. அப்ப இந்த ஃபிகரோட பெரிமீட்டர் என்னவா இருக்கும்? 28 சென்டிமீட்டர். யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Find out the length of a boundary if the perimeter of each of the other arrangement below. இந்த ரெக்டாங்கிளை வச்சு நம்ம இந்த மாதிரி நிறைய பிக்சர் வந்து ரெடி பண்ணிருக்கோம். இந்த பிக்சரை வச்சு இதோட பெரிமீட்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஏற்கனவே அதுல பார்த்தோம். இதோட வேல்யூ என்னவா இருந்தது? 2 மீட்டரா இருந்தது, 6 இருந்தது. இன்னர்ல இருக்கிறத எடுக்கக்கூடாது, அவுட்டர்ல இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும். இப்ப இதுவும் 6, இது வந்து 4, இது 6, இது 2. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருமா? 6 பிளஸ் 4 10, 10 பிளஸ் 6 16, 16 பிளஸ் 2 18, 18 பிளஸ் 2 24, 24 பிளஸ் 2 26 பிளஸ் 2 28. அப்போ 28 சென்டிமீட்டர் இருக்கு. இந்த 2வையும் நம்ம சேர்த்துதான் ஆட் பண்ணணும். இதோட பெரிமீட்டர் எவ்வளவு இருக்கு? 28 சென்டிமீட்டர். இப்ப இந்த ஃபிகரை பார்க்கலாமா? இங்க 2 மீட்டர், இங்க 2 மீட்டர், இங்கேயும் 2 மீட்டர் தான் இருக்கும், இங்கேயும் 2 மீட்டர் தான் இருக்கும். இங்க 6, இங்க 6, இங்க 6, இங்கேயும் 2. இன்னர்ல இருக்கிறத நம்ம ஆட் பண்ண கூடாது. பெரிமீட்டர் அப்படின்னா அவுட்டர் ஸ்பேஸ மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். 6 பிளஸ் 2 8, 8 பிளஸ் 2 10, 10 பிளஸ் 2 12, 12 பிளஸ் 6 18, 18 பிளஸ் 2 20, 20 பிளஸ் 2 22, 22 பிளஸ் 6 28 சென்டிமீட்டர். இந்த பிக்சரும் 28 தான் வருது. இப்ப இந்த பிக்சர் பார்க்கலாமா? இப்ப இது 3 மீட்டர் அப்படிங்கும் போது இது என்னவா இருக்கும்? 3 சென்டிமீட்டரா இருக்கும். இதுவும் 3 சென்டிமீட்டரா இருக்கும். இங்க 2, இங்க 6, இங்க 2, இங்க 2, இங்க 6, இங்க 2. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா நமக்கு கிடைச்சிருமா? 3 plus 2 5, 5 plus 2 7, 7 plus 6 13, 13 plus 2 15, 15 plus 3 18, 18 plus 2 20, 20 plus 6 26. இந்த பிக்சரோட பெரிமீட்டர் என்னவா இருக்கு? 26 சென்டிமீட்டரா இருக்கு. Next, arrange the two pieces to form a figure with a perimeter of 22 centimeter. இப்ப இதுல வந்து பெரிமீட்டர் வந்து 22 சென்டிமீட்டர் வர மாதிரி இந்த நம்ம எப்படி வந்து அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு பிக்சர் இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம 5ன்னு வச்சுக்கிறோம். அப்ப இது 1 இருக்கும், இதுவும் 1 இருக்கும். இது 2 2 6 2 2 6. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 2 plus 1 3, 3 plus 2 5, 5 plus 6 11, 11 plus 2 13, 13 plus 1 14, 14 plus 2 16, 16 plus 6 22. எவ்வளவு சென்டிமீட்டர் வருது? 22 சென்டிமீட்டர் வருது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Thank you for watching MCVS way of teaching CBSE.